ஹாய் ஹலோ, நான் மைன்கிராஃப்ட் விளாட போகிறேன் சர்வைவல் மோடில். இப்போ போய் போனஸ் செஸ்ட்டும் கோஆர்டினேட்ஸும் வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் மேப்பு க்ரியேட் பண்ணலாம். எனக்கு மைன்கிராஃப்ட்டு வாங்குகிற அளவுக்கு காசு இல்லை, அதனால் நான் பீட்டா விளையாடுறேன். இப்போ என்னோடய ஒரே குறிக்கோள், நான் எண்டர் ட்ராகனை பீட் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னா, நான் இப்போ தான் புதுசாக வந்துக்கிறேன் மைன்கிராஃப்ட்டுக்கும் யூடியூப்புக்கும். ஏற்கனவே ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்பேன். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஹைப் பட்டனை தொட்டுருங்க, கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஆரம்பிக்கலாமா? எனக்கு கொஞ்சம் கோல்டு, அதனால தான் வாய்ஸ் இப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரம் நான் வெயிட் பண்ணுங்கள். இப்போவே நம்ம போனஸ் செஸ்ட் எடுத்துடலாம். மேப் க்ரியேட் பண்ணிட்டு போனஸ் செஸ்ட்டு எதுவும் இருக்குது, போய் ஆக்ஸ் எடுத்து மொத்தத்தையும் ஒன்றா உடச்சிடலாம். கொஞ்சம் வுட்டு கேதர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போகலாம் சர்வைவலுக்கு. கொஞ்சோண்டு வுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம், அதுவே போதும். அதுக்கப்புறம் போய் எதனா ஸ்டோன் கேவ் மாரி என்ன கிடைக்குதான்னு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சோண்டு. நான் 7வது தான் படிக்கிறேன். ஒரு முயற்சி, ஒரு 300 ஒரு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிடும்னு சொல்லிட்டு. இதோவே ஒரு கேவ் மாரி இல்லை, கொஞ்சம் ஸ்டோன்ஸ், காபிள் ஸ்டோன் மைன் பண்ணலாம். போய் பிக்கேக்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். சீக்கிரம் மைண்ட் பண்ணிட்டு ஒரு கேவு என்ன இருக்கான்னு போய் பார்க்குறேன். கேவுக்கு போனோம் அயன் என்ன கோல் மைண்ட் பண்ணலாம். சீக்கிரம் மைண்ட் பண்ணலாம். மைண்ட் பண்ணிக்கின்னு தான் இருக்கேன். அது எங்கே இன்னும் ஆல்மோஸ்ட் இன்னும் கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணால் போதும். உங்களுக்கு பிடிச்ச மைன்கிராஃப்ட் மோட் சொல்லுங்கள். அதேமாரி உங்களுக்கு பிடிச்ச அனிமி, நான் ட்ராயிங் வீடியோஸ் கூட போடலான்னு இருக்கேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை. நான் ட்ராயிங் நல்லா வரைவேன். இன்ஸ்டாகிராம்லேயும் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க, லூஃபி அஃபிஷியல். ப்ளீஸ் ஃபாலோ, சப்ஸ்கிரைப். இன்ஸ்டாவில் கூட வேணாம், யூடியூப்பில் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நம்ம இப்போ மேலே ஏறலாம். நான் புதுசு யூடியூப்க்கு வாய்ஸ் ஓவர், அதனால் ப்ளீஸ் என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏறு ஏறு ஏறு. எனக்கு பிடித்த பாடல்கள் நிறைய இருக்குது. எனக்கு சின்சான் பாட்டுனா ரொம்ப பிடிக்கும். நான் சமையல் கலைகள். இப்போ நம்ம மேப்பு லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கின்னு ஒரு கிராஃப்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணி ஒரு காபிள் ஸ்டோன், பிக்கேக்ஸ் அண்ட் ஆக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேப் எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம எங்கே போகிறோம் நம்மளுக்கே தெரியும். இந்த சைடு வந்தால் நம்ம இங்கே ஒரு மவுண்டெயின் பார்த்து அந்த சைடு போகலாம். இந்த சைடும் கிடையாது, இன்னும் கொஞ்சம் திரும்பணும் மவுண்டெயின்கா. ஏன்னா அங்கே அக்கேஷியா மரம் தெரியுது. நான் அக்கேஷியா பயம்கா பார்க்குறேன். ஒவ்வொரு கேவு இப்போதைக்கு நம்ம போக வேணாம், அதுக்கப்புறம் நம்ம லூட்லாம் போயிடும். சீக்கிரம் போகலாம். வின்டர் எப்படி வந்த நேரத்தில் மறுபடியும் அங்கே போகணுமா? இப்போ எப்படி குதிக்க போகிறேன்னு தெரியல. அந்த இடத்துல இங்கே ஒரு ஜம்ப்பு போட்டால் போதும். இப்போ சீக்கிரமாக போகணும். எம்மானு என்ன ஒரு வழியை விட்டு நான் என் ரூட்டில் போய் பொறுக்கணும். நான் அதுக்கே கவனிக்க கூட இல்லை. வாட்டர் இருக்குது, பரவாயில்ல. தான்
அவ்வளோதான், போய் நம்ம பொருளை எடுத்துக்க வேண்டியது தான். நான் இங்கே கோல் பார்த்தேன்னு நினைக்கிறேன், லாவா வந்து. அது இருக்கு பாருங்க கோல். பாருங்க எவ்வளோ பெரிய கோல் வெயின்னு. இந்த கோலை மைண்ட் பண்ணாலே போதும், ஒரு 10-20 கோல் கிட்ட வந்துடும். இந்த கோல் மைண்ட் பண்ணிட்டு கேவுக்குள்ளே போகலான்னு யோசிக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பயமாக இருக்குது. ஜாம்பிஸ் அட்டாக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மொத்த லூட்டு போயிடுச்சுன்னா பெட்டு கூட இல்லை. ஃபஸ்ட்டு உட்டன் பிக்கெக்ஸ் உடையிற அளவுக்கு மைண்ட் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் ஸ்டோன் பிக்கெக்ஸ் யூஸ் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஆகுது இது மைண்ட் பண்ணவே? இன்னும் கொஞ்சம் தூரம் தான் உடையிறதுக்கு. இன்னும் அங்கே வேறு இருக்கா? மைண்ட் பண்ண உடையுமா? நீங்கள் எத்தனை கோல் மைண்ட் பண்ணால் இது உடஞ்சிருக்குன்னு நினச்சிருப்பீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ உடைச்சிடுச்சு. ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணிக்கினேன். சார்ஜர் கூட இல்லை ஃபோனில். இன்னும் கொஞ்சோண்டு இருக்கா? எனக்கு போதும் கோல், நான் கிளம்புறேன். அவ்வளோதான், கிளம்பலாம். கொஞ்சோண்டு மைண்ட் பண்ணிங்க. அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. வாங்க போகலாம். அவ்வளோதான், மேலே ஏறி போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பொருள் இங்கே தான் இருக்குது. என்ன அயன் இருக்கான்னு தேடி பார்க்கலாம். ஒரு அயன் கூட இல்லை. கேவுக்குள்ளே போகலாமா? ஆனால் டார்க்காக இருக்குது. நம்ம மேலே ஏறி போயிடலாம். உடன் பிக்கக்ஸ் எடுத்துக்கு, வேக்ஸ் எடுத்துக்கன்னு. இது ஏறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கொஞ்சம் தூரம் தான். வாட்டராண்டை வந்தாச்சு. தாண்டே வந்தாச்சு. மைண்ட் கொஞ்சம் தூரம் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் காபிள் ஸ்டோன் போட்டு ஏறிக்கலாம். இதவே தெரியுது வானம். தான் கொஞ்சம் லேக் இருக்கும், மன்னிச்சிடுங்க. சரி, இதோட நம்ம அப்புறமா பார்க்கலாம். பாய் 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 பாய். அப்புறமா சந்திக்கலாம். இந்த வீடியோவை நான் இப்பயே முடிச்சுக்கிறேன். அடுத்த சர்வைவர்